Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா CBSE class 11 redox reactions அப்படின்ற சாப்டர்ல balancing ionic equations அப்படின்ற டாபிக் பத்தி பார்க்க போறோம். So problem 8.8 பண்ண போறோம். Potassium dichromate plus sodium sulfide gives chromium ion and sulfate ion. இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ண போறோம். இந்த பேலன்சிங் அயானிக் ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்னு ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் அப்படின்னு இருக்கு, இன்னொன்னு ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரியாக்டன்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்பீஷியஸும் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கான்னு பாருங்க. இப்போ ரியாக்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் பொட்டாசியம் இருக்கு, பட் ப்ராடக்ட்ல பொட்டாசியம் இல்லை. ஸோ பொட்டாசியம் ரியாக்டன்ட்ல இருக்கு, ப்ராடக்ட்ல இல்ல. குரோமியம் ரியாக்டன்ட்ல இருக்கு, ப்ராடக்ட்ல இருக்கு. ஆக்சிஜன் இருக்கு, சோடியம் ரியாக்டன்ட்ல இருக்கு, ப்ராடக்ட்ல இல்ல. சல்பர் இருக்கு, அண்ட் தென் ஆக்சிஜனும் இருக்கு. சோ எது ரியாக்டன்ஸ்ல இருக்கு, எது ப்ராடக்ட்ல இல்ல அப்படின்றது பாருங்க. சோடியம் அண்ட் பொட்டாசியம். அப்போ we have to remove this potassium from this potassium dichromate and sodium from sodium sulfide. ஓகே, சோ இப்போ பொட்டாசியம் நான் ரிமூவ் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஓவராலா இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்றது ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட், அதாவது இதுக்கு சார்ஜ் இல்லை, இட் இஸ் நியூட்ரல், ஜீரோ. பொட்டாசியமோட ஆக்சிடேஷன் நம்பரும் குரோமியமோட ஆக்சிடேஷன் நம்பரும் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பரும் எல்லாமே சம் அப் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு. சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட்ல நான் பொட்டாசியம் ரிமூவ் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும்? பொட்டாசியமோட சார்ஜ் வந்து +1. we all know that the oxidation state of alkali metals in all their compounds is +1. so 2 times +1 என்ன ஆகும்? +2. அப்ப இந்த நியூட்ரல் காம்பவுண்ட்ல நான் +2 எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இதுக்கு ஒரு சார்ஜ் வரும், அதுதான் என்ன அப்படின்னா -2 அப்படின்னு. 2-. ஏன்னா ஃபர்ஸ்ட் நியூட்ரலா இருந்தது, இப்போ ரெண்டு பொட்டாசியம் போயிடுச்சு, அதாவது +2 சார்ஜ் போயிடுச்சு. அப்போ இந்த Cr2O7 என்ன சார்ஜ் வரும்னு பாத்தீங்கன்னா -2 வரும். அதே மாதிரி Na2SO3ல I'm going to remove Na2. ஒரு சோடியமோட சார்ஜ் வந்து +1. so 2 times +1 +2 போயிடுச்சுன்னா இந்த ஸ்பீஷஸ்க்கு என்ன சார்ஜ் வரும்? -2. 2- வரும். in acid medium அப்படின்னு இருக்கு. then the product Cr3 plus SO4 2-. okay, now let us start the balancing this equation. We are going to balance this equation by oxidation number method. So what is the first step to balance this equation by oxidation number method? You have to assign oxidation number of all elements in the reactants and products. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் அசைன் பண்ணுங்க, ரியாக்டன்ஸ்லயும் ப்ராடக்ட்ஸ்லயும். ஸோ குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்கலாம். 2 times குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியல, எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன், +7 times ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2 ஈக்குவல் டு ஓவரால் சார்ஜ் வந்து -2. ஸோ 2x - 14 ஈக்குவல் டு -2. So 2x equal to 12 வரும், x equal to +6. இப்போ குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6 அப்படின்னு வருது. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. இங்க சல்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். let it be x +3 times ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2 equal to -2. so x - 6 equal to -2, x equal to +4. that is sulfரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4 வருது, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. இங்க குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 நம்மளே கொடுத்திருக்காங்க, குரோமியம் அயான், குரோமியம் 3+ அயான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க சல்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து x வெச்சுக்கோங்க, +4 times ஆக்சிஜன் -2, அதாவது ஒரு ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2, 4 ஆக்சிஜன்ஸ் இருக்கிறதால 4 times -2 equal to இந்த சார்ஜ் என்ன அப்படின்றது போறோம் -2. Therefore, x - 8 equal to -2, x equal to +6 அப்படின்னு.
சல்ஃபருக்கு பிளஸ் 6, ஆக்சிஜனுக்கு minus 2. So this is the first step in balancing equation. What is the first step? Assign oxidation number of all elements in the reactants and product side. Now what is the next step? Next step என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த எலிமெண்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, எந்த எலிமெண்ட் வந்து ரிடக்ஷன் ஆயிருக்குன்னு பாருங்க. which element is oxidized and which element is reduced. Identify which element is oxidized and reduced. Okay. So ஈஸியா ஆக்சிடைஸ் ஒரு எலிமெண்ட் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகுது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, increase in oxidation number is oxidation, decrease in oxidation number is reduction. இப்போ இது எந்த எலிமெண்ட் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, எந்த எலிமெண்ட் ரிடக்ஷன் ஆயிருக்குன்னு பார்ப்போம். குரோமியம் பொறுத்த வரைக்கும் +6ல இருந்து ப்ராடக்ட்ல போகும்போது +3 இருக்கு. Decrease in oxidation number, therefore it is reduction. Decrease in oxidation number is reduction. Okay. அதே மாதிரி எந்த எலிமெண்ட் ஆக்சிடைஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிஜன் வந்து -2, இங்கேயும் -2 தான். ஓகே. சல்ஃபர் வந்து +4ல இருந்து ப்ராடக்ட்ல என்னவா மாதிரி இருக்கு, +6 இருக்கு. சோ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் is said to be oxidation. Okay. So next என்ன அப்படின்னா, decrease in oxidation number is reduction, increase in oxidation number is oxidation. So இப்போ என்ன பண்ணிருக்கோம், எந்த எலிமெண்ட் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, எந்த எலிமெண்ட் ரிடக்ஷன் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். குரோமியம் ரிடக்ஷன் ஆயிருக்கு, சல்ஃபர் ஆக்சிடேஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், decrease in oxidation number அப்படின்னு சொன்னோம் இல்லையா, எவ்வளவு decrease ஆயிருக்குன்னு பாருங்க. +6 to +3 எவ்வளவு decrease ஆயிருக்கு, 3. Decrease in oxidation number by 3. Decrease in oxidation number by 3. +6ல இருந்து +3 எவ்வளவு decrease ஆயிருக்கு, 3 வரைக்கும் decrease. அதே மாதிரி increase in oxidation number is oxidation சொன்னோம். எவ்வளவு increase ஆயிருக்கு, increase in oxidation number by எவ்வளவு இருக்கு, +4 to +6 அப்படின்னா it is increased by 2 times. Okay. So first என்ன பண்ணோம், oxidation numbers assign பண்ணோம். Then எந்த எலிமெண்ட் ஆக்சிடேஷன் ஆயிருக்கு, ரிடக்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்தோம். Then எவ்வளவு ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆயிருக்கு ரிடக்ஷன்ல, எவ்வளவு ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆக்சிடேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, are they equal or not? Are they equal? Decrease in oxidation number by 3, increase in oxidation number by 2. They are not equal. What we have to do is, we have to make them equal. So to make them equal, I multiply by 2 over here and I multiply by 3 over here. இப்போ என்ன ஆகும், so 3 into 2 is equal to 6 அப்படினா ஆகும். 2 into 3 equal to 6. So I made the oxidation numbers equal. Fine. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சோ குரோமியம்க்கு நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன், சல்ஃபருக்கு நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. Cr2O7 2 minus plus SO3 2 minus gives Cr3 plus SO4 2 minus. So குரோமியம்க்கு நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன் இல்லையா. இப்ப நல்லா கவனிங்க, இங்க 2 குரோமியம்ஸ் இருக்கு, இங்க only 1 குரோமியம் இருக்கு. நான் குரோமியம்க்கு 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும்னு சொல்லிருக்கேன். You have to decide whether the 2 has to be multiplied on both sides or one side. You have to decide
whether the 2 has to be multiplied for the chromium on both sides or one side is enough. How will you decide அப்படின்னா நான் எப்படி போட்டா பேலன்ஸ் ஆகணும் அப்படின்றது பார்ப்போம். சப்போஸ் நான் இங்க 2 அண்ட் இங்கேயும் 2 போட்டோம் அப்படின்னா ஆட்டம்ஸ் பேலன்ஸ் ஆகுமா? 2 into 2 4 ஆகுது, இங்க 2 ஆகுது. அப்போ அது பேலன்ஸ் ஆகாது. ஸோ நான் 2 வந்து இங்க மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். புரியுதா? நான் குரோமியம்க்கு 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அந்த 2 வந்து எந்த பக்கம் whether it has to be multiplied on both side or single side we have to decide. எப்படி டிசைட் பண்ணணும்? நான் எப்படி அந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணனும்னா they become same numbers, they balance ஆகணும்னு பார்ப்போம். சோ இங்க மட்டும் 2ஆல மல்டிப்ளை பண்ணா போதும், பேலன்ஸ் ஆயிடுச்சு. சப்போஸ் நான் இங்க போட்டா இது 4 ஆகும், இது 2 ஆகும். got it? yes. இப்போ சல்ஃபர் பாருங்க, சல்ஃபர் I multiplied by 3. You have to decide whether it has to be multiplied on both side or single side. சல்ஃபர் மட்டும் பார்த்தா போதும், இந்த ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆனா ஓகே, பேலன்ஸ் ஆகலன்னா ஓகே. இப்போ சல்ஃபருக்கு நான் 3 டைம்ஸ் இங்க போட்டேன்னா இங்கேயும் மாறும். therefore I have to multiply it by 3 times on both sides. Now you have to be very clear why I multiplied by 3 for sulfur on both sides and why I multiplied by 2 for chromium on only one side. இப்போ இங்க ஒரு சைடு மல்டிப்ளை பண்ணா மட்டும் இது பேலன்ஸ் ஆகும், இங்க 2 சைடு மல்டிப்ளை பண்ணாதான் இது பேலன்ஸ் ஆகும். But what is the next step? இப்போ I got a partially balanced equation. Next நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா overall charges of the reactant calculate பண்ணுங்க. overall charges of the reactant and overall charges of the products calculate பண்ணுங்க. what is the overall charges of the reactant here? இந்த எல்லா ஸ்பீஷிஸ்க்குமே இது Cr2O7 whole Cr2O7 இது -2 னு இருக்கு, plus 3 into -2 is -6. so I got -8 charge on the reactant side, and here 2 into 3 plus 6 and 3 into -2 -6 is equal to 0 this side. charges balance ஆகல. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to make the charges equal. we have to make the charges equal. either you have to make it 0 or you have to make it -8. இது 0 தான் ஆகணும்னு அவசியம். ரெண்டு பக்கமும் ஈக்குவலோட சார்ஜஸ் வரும். அப்ப நான் என்ன பண்ணலாம், ஒண்ணு இந்த பக்கம் 0 ஆகணும், இல்லனா இந்த பக்கம் -8 ஆகணும். சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா we have to see the reaction condition. அந்த ரியாக்ஷன் எந்த கண்டிஷன்ல நடக்குதுன்னு பாருங்க. ஆசிட் மீடியம்ல நடக்குது. இப்பதான் அந்த ஆசிட் மீடியம் நான் உள்ள கொண்டு வரேன். ஓகே, ஆசிட் மீடியம்னா என்ன? H+. ஓகேவா? சோ H+ ஒரு ஹைட்ரஜன் +1. சார்ஜ் ஆஃப் திஸ் இஸ் +1. ஓகே, அப்ப இங்க பாருங்க Cr2O7 2- plus 3SO3 2- plus H+ போடுறேன் gives 2Cr3 plus 3SO4 2-. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், இதுக்கு சார்ஜ் வந்து -8 னு வந்திருக்கு. இப்போ இங்க H+1 னு போடுறேன். நான் இங்க 8H+ போட்டேன்னா 8 into +1 8 னு ஆகும். so that it becomes 0. இங்க ஆல்ரெடி சார்ஜ் என்ன இருக்கு அப்படின்னா 0 இருக்கு. ஓகே, பட் இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இங்க ஹைட்ரஜன் ரியாக்டன்ட் சைடுல ஹைட்ரஜன் இருக்கு, பட் ப்ராடக்ட் சைடுல ஹைட்ரஜன் இல்ல. அப்ப ப்ராடக்ட் சைடுல நான் ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? சோ ஹைட்ரஜன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக வாட்டர் மாலிகூல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நான் ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணவே இல்லை. நான் வாட்டர் மாலிகூல் போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி பேலன்ஸ். சோ வாட்டர் மாலிகூல் இஸ் H2O. நான் எவ்வளவு வாட்டர் மாலிகூல் போட்டோம் அப்படின்னா இது பேலன்ஸ் ஆகும். இந்த பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 times வாட்டர். இப்போ 8 hydrogens balance ஆயிடுச்சு. So once again you check whether all charges are balanced. The charges
on the reactant and product side are balanced, as well as the atoms are balanced or not. மறுபடியும் ஒரு வாட்டி சார்ஜஸ் நான் பேலன்ஸ் பண்றோம். So இங்க சார்ஜஸ் பாருங்க, இது overall Cr2O7 -2 இருக்கு. 3 into -2 is -6 plus 8 into +1 8. இங்க 0 னு ஆயிடுது. 2 into +3 plus 6 இருக்கு. 3 into -2 0 -6 and water molecule is neutral compound. So 6 minus 6 equal to 0. Charges are balanced. இப்போ atoms balance ஆயிருக்கான்னு செக் பண்ணலாம். reactant sideல 2 chromiums இருக்கு. product sideலயும் 2 chromium இருக்கு. reactant sideல 7 plus 3 into 3 9. 9 plus 7 16 oxygen இருக்கு. இங்க 3 into 4 12. 12 plus 4 16 oxygen இருக்கு. And 3 sulfur 8 hydrogens 8 hydrogens. So இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சார்ஜஸும் பேலன்ஸ் ஆயிருக்கு, ஆட்டம்ஸும் பேலன்ஸ் ஆயிருக்கு. So this is about balancing ionic equations by oxidation number method.